டக்குன்னு நம்ம ஒரு டான்ஸா எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. எழுதிட்டு இருக்கும்போது நின்றுச்சுன்னா மனசு அலபாத்தி எங்கேயோ மைண்ட் போயிடும். நம்மளால அதை எழுத முடியும். அந்த நரசிம்ம கஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்து தீர்த்தங்கள் தினமும் சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு வந்து யாரோ டிக்டேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பாவன நரசிம்மருக்கு என்ன படைக்கிறார்கள் என்றால் கோழியை படைக்கிறார், உயிரோடு படைக்கிறார். நாங்க போனப்ப ஒரே அந்த கோழியினுடைய இறக்கையா இருந்துச்சு. என்னங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஆச்சாரமான கோயில்னு சொல்றாங்க. என்னன்னா அப்படிப்பட்ட குருவனுடைய தன்மையை கோடி மடங்கு திறக்கக்கூடிய, கோடி மடங்கு வாரி வழங்கக்கூடிய மூர்த்தியாக அகோபில நரசிம்மர். அந்த அகோபிலத்துக்கு மேல ஏறணும் பாருங்க. அதுலயே சிவபெருமானால் பூஜிக்கப்பட்ட நரசிம்மர். அதற்கு பிறகு திருமணம் வேணும், நல்ல மனைவி அமையணும். மனைவிதான் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா சொல்றாங்க கணவனுக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட பெண் மனைவியா தானே இருக்கணும். அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய தானத்தை, கல்யாண வரத்தை தரக்கூடியவராக வெள்ளியினுடைய அம்சமாக மாலோல நரசிம்மர் காட்சி தருகிறார். மாலோல நரசிம்மராக சுக்கிர பகவானுடைய அருளை தரக்கூடியவராக, கல்யாண வரத்தை தரக்கூடியவராக ஜுவாலா நரசிம்மர் கீழே வரும்போது மாலோல நரசிம்மர் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து சாந்த மூர்த்தியாக திரைப்படத்துக்கு முயற்சி பண்றேன். நான் ஹீரோவா ஆசைப்படுறேன், ஒரு காமெடினா ஆசைப்படுறேன், ஒரு ஒளிப்பதிவாளரா போனோம், ஒரு எடிட்டரா போனோம், ஒரு எழுத்தாளரா போனோம், ஒரு டைரக்டரா போனோம். எப்படியாவது கலைத்துறைக்குள்ள பூந்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் சத்திரவட நரசிம்மரை போய் பார்த்துட்டாங்கன்னா கோபிலம் எந்த தூணை பிளந்து வந்தாலும் அந்த தூண் மட்டும் அவர் அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா கயிறு கட்டி ஒரு கட்டத்துக்கு போகும்போது சுவாசமே நிற்கக்கூடிய அளவுக்கு போகும். அந்த நரசிம்மர் என்பது உக்ரம். அந்த ஒரு ஸ்தம்பம் தான் இருக்கும். இன்னைக்கும் அந்த இரண்யகத்துல பிளந்தான் பாருங்க. அந்த மலையினுடைய ஒரு துண்டு அந்த அதுக்குள்ளதான் ஒரு புறப்பட்டு வந்தார். நீங்க இதை சொல்றீங்க, உங்க அம்மாவுக்கு நடந்த சொல்றீங்க, உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அதான் நான் இங்க சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுனால நான் வந்து ரொம்ப மனசு போயிட்டு அகோபில யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்தப்போ எனக்கு வந்து அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. போயிட்டு வந்த பிறகு அதுவரை ஏறாத படிப்பு, அதுவரை படிக்க முடியாத விஷயங்கள் எனக்குள் ஊற்றெடுத்து வர ஆரம்பிக்கிறது. இப்போ டக்குன்னு நம்ம ஒரு ஸ்டான்ஸா எழுதுறோம்னு வச்சுங்களேன். எழுதிட்டு இருக்கும்போது நின்றுச்சுன்னா மனசு அலபாஞ்சி எங்கேயோ மைண்ட் போயிடும். நம்மளால அதை எழுத முடியாது. அந்த நரசிம்ம கஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்து தீர்த்தங்கள் தினமும் சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு வந்து யாரோ டிக்டேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தை எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிப்பட்ட பக்குவம் எனக்கு வந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். சர்டிபிகேட் ஒன்னாலும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த செமஸ்டர்ல அந்த இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிச்சு. ஹிஸ்டரியில நான் வந்து மன்னார்குடி ராஜகோபாலசாமி காலேஜ்ல தான் படிச்சேன். அப்ப என்னுடைய வரலாற்று அறிஞர், அப்போ அங்க இருந்த வரலாற்று ஆசிரியர் இருளப்பன் இன்னைக்கும் இருக்கார். அவர் கை கொடுத்தார். நீ என்னடா போய் படிக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்படி எங்கேயோ கோயில் கோயிலா சுத்திட்டு போய் எப்படி நீ மார்க் வாங்கினேன்? இல்லையா, நான் அங்க போயிட்டு வந்தேன். சரி, இப்ப நானும் வரேன்னாரு. அப்புறம் அவரையும் வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவருக்கு வர வேண்டியிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் வந்து கிடைச்சிச்சு. எதுக்கு சொல்றேன் சார், இந்த நரசிம்ம கஷேத்திரம் ஒவ்வொருவரையும் புது மனிதனாக உருவாக்கும். நான் சொன்னேன் ஜுவாலா நரசிம்மர் அந்த செவ்வாயினுடைய தோஷத்தை நீக்கக்கூடியவர். அதற்கப்புறம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச, புத பகவானுடைய சொரூபமாக எந்த நரசிம்மர் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவன நரசிம்மர். ஐயா, இந்த பாவன நரசிம்மர் எப்படிப்பட்டவர்கிறத நான் சொல்லணும். மகாலட்சுமியை மடியில் இருத்தி கொண்டு கல்யாணமான ஒரு புதுமண தம்பதிகளாக அங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த சன்னிதானத்துக்கு நீங்க போனோம்னா, நான் வந்து நீங்க திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். இந்த மலைப்பாதை இருக்கும் தெரியுமா? அதுல நம்ம காரெல்லாம் போக முடியாதுங்க ஐயா. அந்த வனச்சரகத்திலேயே ஒரு ஜீப் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் நீங்க ஏறி போனோம். அவன் அநேகமா வண்டி போயிட்டு வரும்போதே பிரேக் டவுன் ஆயிடும். அவ்வளவு மோசமான பாதை, கரடு முரடான பாதை. நம்ம காலையில எத்தனை மணிக்குன்னா 7 மணிக்கு ஏறலாம், 7 மணிக்கு போலாம். சாயந்தரம் 5 மணிக்குள்ள வெளியில வந்துடணும். அதுக்கப்புறம் அலோ கிடையாது. ஏன்னா சிங்கமும் புலியும் யானையும் பாம்புகளும் நடமாடக்கூடிய பகுதி. அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாவன நரசிம்மரை பார்க்கும்போது ஏற்பட்ட சிலிர்ப்பு சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கெல்லாம் தெரியும், நரசிம்மனா எவ்வளவு சுத்தமான சாமி. ஆமா. அங்க வந்து நான்வெஜ்ஜே பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவு கடுமையா இருப்பாங்க. ஆனால் அந்த மலைவாழ் மக்கள், அந்த வேட்டுவக்குடியை சேர்ந்த மக்கள் அந்த பாவன நரசிம்மருக்கு என்ன படைக்கிறார்கள் என்றால் கோழியை படைக்கிறார்கள். ஓ, உயிரோடு படைக்கிறார்கள். நாங்க போனப்ப ஒரே அந்த கோழியினுடைய இறக்கையா இருந்துச்சு. என்னங்க அப்படிலாம் இருக்கு? ஒரு பெரிய வந்து ஆச்சாரமான கோயில்னு சொல்றாங்க. என்னன்னா அப்படி கிடையாது. இவர் யார்? வேட்டுவர்களுடைய மாப்பிள்ளை. வேட்டுவர்களுடைய உணவு என்ன, அதைத்தான் எம்பெருமான் ஏத்துக்கிறான். வேட்டுவ குலப்பெண்ண கல்யாணம் பண்ணி விருந்து கொடுப்பாங்கல்ல, பெருமாள் ஏத்துக்கணும்ல. அந்த ஒரு ஹிரண்யகசிபனை கிழிச்சு அவர் ரத்தத்தெல்லாம் நீ தூக்கி மேல போட்டுக்கிட்டு இல்ல,
அப்ப நாங்க கொடுக்கறதை ஏத்துக்கன்னு பக்தியோடு கொடுத்தார்கள். ஏன் சார் கண்ணப்பன் சிவபெருமானுக்கு என்னதையா கொடுத்தான்? பன்றிக்கரியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு உமிழ்ந்து கொடுத்தான். இறைவன் ஏத்துக்கலையா? குகன் என்ன பண்ணான்? ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தான். அது அன்போடு ஏற்றுக்கொள்ளவில்லையா? அன்போடு கொடுத்தால் அந்த இறைவன் ஏற்பான் என்பதற்கான சாட்சியாக அந்த பாவன நரசிம்மர் புத பகவானுடைய சுரூபமாக விளங்குகிறார். சில பேருக்கு வாழ்க்கையில படிக்க முடியாது, பேசவே முடியாது. கிட்டத்தட்ட அந்த ஒரு நிறைய ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. காலேஜில் போகக்கூடிய பசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய அரியர்ஸ் வைப்பாங்க. பிஹெச்டி பண்ணக்கூடியவங்களுக்குலாம் அது முடிக்க முடியுமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். பாதியிலேயே திரும்பிடுவாங்க. சில வேறு விதமான பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த மாதிரி கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கு பாவன நரசிம்மரை போர் பார்த்துட்டு வந்தா தரிசனம் பண்ணா போதும் சார். அந்த பெருமாளுக்கு பாலை கொடுங்க, தயிரை கொடுங்க, அதெல்லாம் அந்த சாமி ஒண்ணுமே கேட்கல. வேண்டுனா கைகூப்பிட்டு வந்துட்டாலே கல்வி சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றுமாக ஒழிந்துவிடும். இதை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் சார். ஆனா போயிட்டே இருப்பாங்க, போயிட்டு வந்தவங்க திருப்பி திருப்பி போவாங்க. சோ புதனுடைய அனுகிரக மூர்த்தியாக அங்க பாவன நரசிம்மர் காட்சி தருகிறார். புதனுக்கு பிறகு வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குருவனுடைய தன்மையை கோடி மடங்கு திறக்கக்கூடிய, கோடி மடங்கு வாரி வழங்கக்கூடிய மூர்த்தியாக அகோபில நரசிம்மர். அந்த அகோபிலத்துக்கு மேல ஏறணும் பாருங்க. அதுலயே சிவபெருமானால் பூஜிக்கப்பட்ட நரசிம்மர். சிவன் பூஜை பண்றாரு. விருத்தோத்புல்ல விசாலாட்சம் கிருதக். அந்த ஒரு மந்திரத்தை கேட்டீங்கன்னா உடம்பு செலுத்து போயிடும். மந்திர ராஜபதம்னு அதுக்கு பேரு. மந்திரத்திற்கெல்லாம் ராஜான்னு அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஹிரண்யனை கிழிச்சு போட்டப்ப சிவபெருமான் போற்றாரு நரசிம்மரை. அப்படிப்பட்ட அந்த மந்திரத்திற்குரிய மூர்த்தியாக குருவனுடைய அருளை தரக்கூடியவராக அகோபில நரசிம்மர் அந்த சன்னிதானத்துல வீற்றிருக்கார். அவரை பார்த்தோம்னா குரு கடாட்சம் நிறைந்து பெருகும். செல்வத்துக்கு குறைவே இருக்காது. கடன் தொல்லை பிரச்சனை அங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுல வந்து செல்வ கடாட்சம், மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பா வீட்டுல. அப்ப குருவனுடைய சுரூபமா அகோபில நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு திருமணம் வேணும், நல்ல மனைவி அமையணும். மனைவிதான் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா சொல்றாங்க கணவனுக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட பெண் மனைவியா தானே இருக்கணும். அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை, கல்யாண வரத்தை தரக்கூடியவராக வெள்ளியினுடைய அம்சமாக மாலோல நரசிம்மர் காட்சி தருகிறார். மாலோல நரசிம்மராக சுக்கிர பகவானுடைய அருளை தரக்கூடியவராக, கல்யாண வரத்தை தரக்கூடியவராக ஜுவாலா நரசிம்மர் கீழே வரும்போது மாலோல நரசிம்மர் இருக்கார். அவர் தான் பிரகல்லாதனுக்கு காட்சி கொடுத்து சாந்த மூர்த்தியாக விளங்குகிறார். குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மாமியார் மருமக சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வச்சு குடும்பத்துல குதூகலமா, ஆனந்தமா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கிறதுக்கு அந்த மாலோல நரசிம்மர் தான் சாட்சியாக சுக்கிர பகவானுடைய அருளை தரக்கூடியவராக விளங்குகிறார். சுக்கிர தசைன்னு சொல்றாங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த மாலோல நரசிம்மரை போய் பார்க்கணும். அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தியா அந்த மாலோல நரசிம்மர் காட்சி தர. அதற்கு அடுத்தது உலகமே பயப்படக்கூடிய ஈஸ்வரர், சனீஸ்வரர். அந்த சனி தோஷத்தை நிவாரணம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக 9 நரசிம்மர்களில் யோகானந்த நரசிம்மர் காட்சி தருகிறார். 7 சனி வேற 2-3 ராசிகளாம் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு பதட்டமாவே இருக்கும். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதுல எந்த அந்த நல்ல வேளை நல்ல கேள்வி கேட்டீங்க. சனி தொடர்பு உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அகோபில மலைக்கு சென்று யோகானந்த நரசிம்மரை யாரெல்லாம் தரிசனம் செய்கிறார்களோ சனி அவர்களுக்கு கனி போன்ற வாழ்க்கையை தருவார். இதோ வார்த்தை ஜாலத்துக்காக சொல்லல, இது நடந்தது, நடந்துகிட்டு இருக்கு, இனி நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு சனி தோஷத்தை முற்றும் அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி யோகானந்த நரசிம்மர். யோகத்தையே தரக்கூடியவர், தோஷத்தையும் யோகமா மாத்திடுவார். அதனால அந்த யோகானந்த நரசிம்மருக்கு பானக சமர்ப்பணம் பண்ணா விசேஷம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில போய் அவரை பார்த்தோம்னா சிறப்பு. இல்லை எனக்கு டைம் எல்லாம் இல்லை சார், போகிற நாளில் பார்க்குறோம்னா அவர் இடத்துல போய் கொஞ்சமாவது ஒரு 5 நிமிடமாவது யோகம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி, ஐயா நான் எந்த பிறவில என்ன பண்ணேன்னு தெரியல, ஈனா வாழ்க்கையில் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதற்கு பிறகு சனி தோஷம் எட்டி கூட பார்க்காது. அதை தரக்கூடியவர் தான் யோகானந்த நரசிம்மர். சனி பகவான் பூர்த்தியாகிறார். அடுத்தது மாயாஜால கிரகம், பிரம்மாண்டமான கிரகம், நிழல் கிரகமான ராகு. இந்த ராகுவை கட்டுப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த ராகுவனுடைய தோஷத்தை எடுக்கக்கூடியவராக, லக்னத்துல எடுத்துட்டீங்கன்னா லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது, கல்யாணம் ஆகல சார், என்ன சார் பண்றது, 8ஆம் இடத்துல ராகு இருந்தா விபத்துல மரணங்கிறாங்க சார், ஆயுள் பாவம் பிரச்சனைங்கிறாங்க சார், 2ஆம் இடத்துல வந்தா தனம் வராது சார், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு கேது எப்படி சுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆன்டி கிளாக் வைஸா சுத்துவாங்க. இவரை போய் பார்த்தோம்னா அகோபில மலையில இருக்கக்கூடிய வராக நரசிம்மர், குரோட்ட நரசிம்மர், அவரை பார்க்கும்போது இப்படி திரும்பியிருப்பார். ஒரு வராக திரும்பும் பன்றி முகத்தோடு கூடிய நரசிம்மர். அது வித்தியாசமா டபுள் 2 தெய்வங்கள் அங்க குடியிருக்கு. ஏன்னா
இவங்க 2 பேருமே வால் தலை இல்லையா, அதனால கம்யூனிகேட், அதாவது அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு மிங்கிலிங்கா ஒரு மாயாஜாலம் பண்ற மாதிரி குரோட நரசிம்மர் இருப்பார். அவரை போய் பார்ப்பவர்களுக்கு ராகு எப்படி சுத்துவார்னா இப்படி சுத்துவாராம், கிளாக் வைஸா சுத்துவாராம். எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா? அந்த வராக நரசிம்மரை குரோட நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு, தரிசனம் தான் சார், அங்க போய் உருண்டு பிறண்டு அபிஷேகம் பண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரை பார்த்துட்டோம்னா அந்த பார்வை நம் மீது விழுந்து விட்டால் ராகுவும் கேதுவும் வெற்றி மாலையை சூட்டி விடுவார்கள் நமக்கு. அப்படிப்பட்ட வரத்தை தரக்கூடியவர் குரோட நரசிம்மர். அந்த அகோபிலம் சேவிச்சுட்டு கீழே வரும்போது அந்த அடிவாரத்துக்கு முன்னாடி இருக்கார். அவர் தான் ராகுவனுடைய பிரீத்தி. அதற்கு அடுத்ததாக கேது பகவான் ஞானகாரகன், மிகப்பெரிய அனுகிரகத்தை தரக்கூடியவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தடம் மாறி வாழ்க்கையில போறாங்கல்ல, தவறான காரியங்கள், சட்டத்தை மீறக்கூடிய செயல்கள், தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்கள், அதாவது முன்னோர் தோஷத்தினால விமோச்சனமே இல்லாம இருக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர். கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான நோய் தொற்று ஒட்டுமொத்த உலகமும் தலைகீழா போனதுக்கு காரணமே இந்த கேது பகவான் தான். அந்த கேதுவையே நல்ல நோக்கத்தோடு அனுகிரகம் செய்து கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வரப்பிரசாதியாக சத்திரவட நரசிம்மர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம ஒரு நல்ல பாட்டு கேட்கிறோம், ஒரு நல்ல சினிமாவை பார்க்கிறோம், ஒரு பாட்டெல்லாம் கேட்டோம்னா நம்ம ஆஹா ஓஹோன்னு சொல்றோம் இல்லையா? ஆஹா ஓஹோங்கிறது 2 கந்தர்வர்கள். அவங்க 2 பேரும் இந்திர சபையிலிருந்து சாபத்தால அகோபில மலைக்கு நரசிம்மரை குறித்து கடுமையான தவம் பண்றாங்க. தவத்திற்கு மெச்சி நரசிம்மர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா வர வேணும்னு, ஐயா எங்களை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, தயவு செய்து உன்னுடைய அருளால எங்க பேரை சொல்லி கலைகளை வாழ்த்தணும், ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணா சபாஷ் ஆஹா ஓஹோன்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய அளவுக்கு எங்க பேர் அங்க ஒலிக்கணும்னு அப்படியே தருகிறேன்னு சொன்னாராம் அந்த எம்பெருமான். அந்த சத்திரவட நரசிம்மரை போய் பார்த்தீங்கன்னா அவரை யார் யாரெல்லாம் பார்க்கணும்னா, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், திரைப்படத்துறையினர், திரைப்படத்துக்கு முயற்சி பண்றேன் சார் நான் ஒரு ஹீரோவா ஆசைப்படுறேன், ஒரு காமெடினா ஆசைப்படுறேன், ஒரு ஒளிப்பதிவாளராக போனோம், ஒரு எடிட்டரா போனோம், ஒரு எழுத்தாளராக போகணும், ஒரு டைரக்டரா போகணும், எப்படியாவது கலைத்துறைக்குள்ள பூந்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் சத்திரவட நரசிம்மரை போய் பார்த்துட்டாங்கன்னா அகோபில மலையில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து ஒரு மண்டலத்திற்குள்ளாக இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அதுவரை மூடிய கதவுகள் திறக்கப்படும். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவோ நடிகராகவோ மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை வாழ்வில் தரக்கூடியவர் தான் அந்த சத்திரவட நரசிம்மர். அவர் கேது பகவானுடைய சுரூபமாக காட்சி தருகிறார். ஞானகாரகன், 64 கலையும் கொடுத்துருவார் சார். அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அழகை பார்த்தாலே அப்படி நம்ம மெய்மறந்து போயிடுவோம். இன்னும் சொல்லினா, இப்ப கர்நாடக இசை பாடகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழிசை பாடல்கள் நிறைய பேர் இருக்காங்க, வில்லிசை பாடல்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த நரசிம்மரை பார்த்துட்டு வந்தாங்கன்னா இதுவரை இல்லாத வகையில் புதிய நுட்பத்தோடு கூடிய ராகங்கள், அவர்கள் வாசிக்கும் போது ராகத்தை மெய்மறந்து கேட்போம், அந்த தாளமே புதுசா இருக்கும். அப்ப விருது வாங்கக்கூடிய அளவுக்கு பத்மஸ்ரீ மிகப்பெரிய விருதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட விருதுகளையும் தரக்கூடிய எம்பெருமானாக அந்த சத்திரவட நரசிம்மர் சாந்தமே உருவாக, அவரை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். இப்படிப்பட்ட நவ நரசிம்மர்களாக அந்த அகோபில மலையில இருக்காரு. ஸோ திருப்பி ஒரு தடவை நம்ம சொல்லிட்டு, அதை விட முக்கியமான ஒரு நரசிம்மரை பத்தி சொல்லியாகணும். சூரியனுடைய சுரூபமாக பார்கவ நரசிம்மர், சந்திரனுடைய அம்சமாக மிக விசேஷமாக சொல்லக்கூடிய அந்த கரஞ்ச நரசிம்மர், ஆதித்யாய சோமாய மங்களாயன் சொல்லக்கூடிய அங்காரகனுடைய சுரூபமாக ஜுவாலா நரசிம்மர், அடுத்ததாக குரு சுரூபமாக அகோபில நரசிம்மர், சுக்கிரனுடைய வடிவமாக மாலோல நரசிம்மர், சனீஸ்வரனுடைய வடிவமாக யோகானந்த நரசிம்மர், ராகுவனுடைய வடிவமாக குரோட நரசிம்மர், கேதுவனுடைய வடிவமாக சிறப்பு மிகுந்த அந்த இப்ப சொன்னேன் பாருங்க சத்திரவட நரசிம்மர். இதுல யார் விட்டு போயிருக்காங்கன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச, அந்த புத பகவானுடைய சுரூபமாக பாவன நரசிம்மர். இந்த 9 நரசிம்ம கஷேத்திரமாக அந்த நரசிம்ம கஷேத்திரம் அகோபிலம் திகழ்கிறது. தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, அத்துணை அடியார்களும் பார்க்குறாங்க. அவர்களுக்கு முன்னால் அப்படியே ஒட்டுமொத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக அந்த நரசிம்ம சுவாமி அனைவரையுமே ஆர்ப்பரிக்க வச்சுட்டார். அதனால அந்த அகோபில மலைக்கு யாரெல்லாம் சென்று வருகிறார்களோ மலையளவு பாவம் செய்தவர்களுக்கும் மலையளவு புண்ணியத்தை தரக்கூடிய எம்பெருமான். இப்ப நீங்க உடனே கேட்பீங்க, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொன்னீங்களே, அதுதான் எல்லோரும் ஆன்மீக வேர்ல்டு நேர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த 9 நரசிம்மரை கூட பார்த்துடலாம் சார், அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர்தான் உக்ரஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய, எந்த தூணை பிளந்து வந்தாரோ அந்த தூண் மட்டும் நிற்கும்.
அவரை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா, கயிறு கட்டி மேலே ஏறணும். ஓ! ஒரு கட்டத்துக்கு போகும்போது சுவாசமே நிக்கக்கூடிய அளவுக்கு போகும். அந்த நரசிம்மர்ங்கிறது உக்ரம். அந்த ஒரு ஸ்தம்பம் தான் இருக்கும். இன்னைக்கும் அந்த ஹிரண்யகசிபு பிளந்தான் பாருங்க. அந்த மலையினுடைய ஒரு துண்டு அங்க தான் இருக்கு. அதுக்குள்ள தான் அவர் புறப்பட்டு வந்தார். அப்போ காலம் இருக்கும் பொழுதே, வயது இருக்கும் பொழுதே அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டும். சரி சார், பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஜுவாலா நரசிம்மர் பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு வழி தெரியும். இப்படித்தான் உக்ரஸ்தம்பம் செல்ல வேண்டும். ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தாம்பு கயிறு தொங்கும். ம். அத புடிச்சுக்கிட்டு ஏறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருப்பவர்கள் ஏறலாம். அப்படி இல்லைன்னா, சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு, "எம்பெருமானே உன்னை பார்க்கலப்பா, அடுத்த தடவ ஆசீர்வாதம் பண்ணு." அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அங்க போயிட்டு வந்துட்டா சார், எதிரிங்கிறது மருந்துக்கு கூட இருக்காது. ம். கெட்ட சொப்பனம் வருது, கெட்டவர்களுடைய சேர்க்கை, நமக்கு வந்து யாரெல்லாம் நம்மள வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களை நண்பர்களாக மாற்றி விடுவார். கண்டிப்பா. அரசியலில் கூட ஆளுமையோடு கூடிய எப்படிப்பட்டவர்களையும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நரசிம்மராக அகோபில நரசிம்மர் இருக்கிறார். அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா, யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அப்போ நரசிம்ம க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. சோழிங்க பெருமாள் இருக்கார். எல்லாமே அந்த மூர்த்தி தான். ஆனால் 9 நரசிம்மரையும் ஒரே இடத்துல. ஒரே இடத்துல தரிசனம் பண்றது. பிரகல்லாதன் வழிபட்ட நரசிம்மர் ஆமா. இந்த 9 பேரும். அப்ப நவக்கிரக தோஷங்கள் போகுது. நவநிதிகள் குபேரனுடைய நிதியை கொட்டி கொடுக்கிறாரு. அப்போ அந்த அகோபில மலைக்கு நமது ஆன்மீகம் போல் நேர்களெல்லாம் போக வேண்டும். அந்த குடும்பங்கள் சகல சௌபாகியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்துல நான் பதிவு பண்றேன். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கதவுகள் திறக்கணும்னா, அகோபிலம் தான் ஒரே கதவு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. ஒரே இடத்துல 9 நரசிம்மர் இருக்கிறது எவ்வளோ விசேஷம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நரசிம்மருக்கும் இத்தன விஷயங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா முக்கியமா. ஒவ்வொரு கோயில்ல போம்போது அந்த 9 நவகிரகங்கள தான் வேண்டிப்போம். ஆனா மெயின் வாசல் வந்து அவர்ட்ட தான் இருக்கு. மெயின் சாவியே அவர்ட்ட தான் ஆமா இருக்கு. சார். அதனால தான் சார் வைஷ்ணவர்களுக்கு வந்து வேறு தெய்வமே கிடையாது சார். ஆமா. அவங்களையே வந்து அந்த பெருமாளையே சேவிப்பாங்க. நரசிம்மரை மட்டுமே வழிபட்டு அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. ம். இன்னும் முக்கியமா சொல்லும் பொழுது, இப்ப இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சார் ஒரு நல்ல ஆன்மீகவாதி, ஒரு உண்மையான துறவி, இறை அருள் பெற்றவர்கள் யார்? அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த அகோபில மலை பதில் சொல்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கேன். அகோபிலத்துல முதல் பீடாதிபதியாக விளங்கியவர் ஆதிபன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். அவர் பிரம்மச்சாரி. பொதுவா வைஷ்ணவத்துல வந்து திருமணமாகி குழந்தை பிறந்து அவர்கள் லைஃபை செட்டில் பண்ணதுக்கு பார்த்தா ஜீயர்களா வருவாங்க, ம். துறவிகளா வருவாங்க. ஆனால் அவர் மட்டும் மேல்கோட்டை கர்நாடகத்துல பிறந்து ஒரு சின்ன ஒரு 10 பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வந்து அவருக்கு கனவுல சொல்லி அகோபிலம் வான்னு சொல்றாரு. அகோபிலத்துக்கு போறாரு. அப்பா உன்னை கூப்பிட்டது நான் தான்னு சொல்லி காஷாயம் கொடுக்கிறாரு, தண்டம் கொடுக்கிறாரு. ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன்னு பட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த மகானை பற்றி கண்டிப்பா இங்க சொல்லணும். அந்த மகான் தான் முதலில் திருமலை திருப்பதிக்கு பாதை அமைத்து கொடுத்தவர். இப்ப ஓ! எல்லாரும் போறாங்கல்ல, ஆமா, பாத யாத்திரை போறாங்க இல்லையா? ஆமா. பாதையே கிடையாது. திருப்பதி யாத்திரைன்னா திருப்பி வர முடியாது. அதற்கெல்லாம் மேலே திருப்பதி பெருமாளை பார்த்து வீட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் தான் முதலில் திருமலைக்கு பாதையை அமைத்து கொடுத்தார். ஒண்ணு. அடுத்தது அன்னமாச்சாரிய சுவாமியை பத்தி நமக்கு தெரியாம இருக்காது. 32,000 கீர்த்தனைகளால் அந்த ஸ்ரீனிவாசனை தொழுதவர், ஏழுமலை ஆண்டவனை தொழுதவர். அவரை வைணவ முறைப்படி சங்கு சக்கரங்களை அப்படியே வந்து பழுக்க பழுக்க காட்சி வச்சு வைணவத்துக்கு மாற்றி கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை செய்து அதற்கு பிறகுதான் 32,000 கீர்த்தனைகளை அன்னமாச்சாரிய சுவாமி வேங்கடவன் மீது அமைத்தருளினார். அதற்கு அடியெடுத்து கொடுத்தவரும் இந்த ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் தான். அதற்கப்புறம் இதை விட முக்கியமான ஒரு பெரிய விஷயம், உலகமே கொண்டாடக்கூடிய கலியுக வரதனான அந்த திருப்பதி பெருமாளுக்கு குலதெய்வமே இந்த அகோபில நரசிம்மர் தான். ஓ! அதனாலதான் ஓ! அவருக்கே இவர்தான். இவர்தான் குலதெய்வம். இன்னைக்கு ம். அகோபில மலையில பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி 2 கரம் கூப்பி நின்னுட்டு இருப்பார். பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் ஆகுது. அப்ப அந்த உணவு வகைகளை வந்து யாருக்கு படைக்கிறது? என் குலதெய்வத்திற்கு படைத்தருளுகன்னு சொல்றாராம். அப்படி கையை காமிக்கிறாராம். அப்ப அந்த அகோபில நரசிம்மருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிறகுதான் பெருமாளே சாப்பிட்டார். அப்போ அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ராஜகோபுரம் எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட அந்த ராஜகோபுரத்திற்கு தனி ஒரு மனிதனாக, ஒரு துறவியாக, எந்த கைகாசும் இல்லாமல் பகவானை மட்டுமே சிந்தித்திருந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியை நடத்தி அந்த மகா சம்பிரோஷணத்தை ஸ்ரீரங்கம் ராஜகோபுர சம்பிரோஷணத்தை நடத்தி காட்டியவர் அகோபில மடத்தினுடைய 44வது பீடாதிபதியாக விளங்கிய முக்கூர் அழகிய சிங்கர் சுவாமி அவர்கள். அவரை மகா ஞானின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதற்கு பிறகு 45வது பட்டம். அதற்கு பிறகு
தற்பொழுது வாழக்கூடிய எல்லோரும் வணங்கக்கூடிய ஆச்சாரியன் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய மகான். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நித்திய அக்னிஹோத்திரியாக இருந்தவர். இப்ப ஆன்மீக நேயர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நாங்க வந்து எங்க போயிட்டு எந்த மகானை பார்க்கறது? இந்த இந்த கட்டத்துல நான் அதை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு. என்னதான் புரண்டு புரண்டு இறை வழிபாடு செஞ்சாலும் விமோச்சனை இல்லாம இருக்கு. அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு தெரியல, அடுத்த பிறவி என்னன்னு தெரியல. என் குழந்தை நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக வாழக்கூடிய மகானாக இன்றும் ஜீவித்திருந்து அவங்கள்ட்ட போய் யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறாங்களோ அவர்கள் தினம் விரதம் இருப்பாங்க. ஒரு வேளை தான் சாப்பாடு அவங்களுக்கு. அவங்கள போய் பார்த்துட்டு அந்த அக்ஷதையை வாங்கி நாம் இல்லத்திற்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நீங்காத செல்வம் நம் இல்லத்தில் தங்கும் என்று சொல்லி அந்த மகானுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய ஆன்மீகம் வேர்ல்டு நிறுவனத்திற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. அகோபிலத்தை நோக்கி இந்த காலத்து இளைஞர்களும் படையெடுக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்ளார சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பலருக்கும் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, அது அகோபிலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். மிக்க நன்றி.